ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோங்க. நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா திருச்செந்தூர் போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி முப்பழங்க. அது வந்து காலையில் நாங்கள் கிளம்பும்போது மணி ஒரு 9 வரைக்கும் வீட்டிலேருந்து கிளம்பல. இங்கே பாருங்கள், தூத்துக்குடியை தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரே உப்பளம் தாங்க. பார்த்தா வெள்ளை வெள்ளேன்னு உப்பு குமிச்சு வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தாமிரபரணி ஆறை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்களுக்கு வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகனை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்குறோம். ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். திடீர்னு தம்பி கூப்பிட்டாப்புல, வாங்க எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு. அதோட நான் தம்பி கூப்பிடவும் சித்தியே எல்லோரும் கிளம்பிட்டோங்க. என்னங்க திருச்செந்தூர் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், திருச்செந்தூருக்குள்ளே நாங்கள் வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா கடற்கரை பார்க்க எங்கள் எல்லாத்துக்கும் ஒரே குஷி ஆயிடுச்சு. எங்கள் சித்தி எல்லாருமே அந்த கடலை பார்த்த உடனே சின்ன பிள்ளையாகவே மாறிட்டாங்க. அவ்வளோ ஒரு முகத்தில் அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படா கடலுக்குள்ளே போய் குளிப்போங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், முருகனுடைய கோபுரம் தரிசனம் பண்ணிவிட்டு கடலை சுற்றி ஒரு ரசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குளிக்க கிளம்பிட்டோங்க. கடலில் அலையெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. அலை அவ்வளோ ஒரு சத்தம், பயங்கரமான சத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் மதியம் 1 மணிங்க, அவ்வளோவா கூட்டம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோங்க. போகும்போதே எல்லோரும் சரி வாங்க, ஒரு உடம்புலாம் ஒரு மாதிரி அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எல்லோரும் சோடா சர்பத் சாப்பிட்டோங்க. இந்த கடையில் நல்லா இருந்துச்சு. அதாவது சோடா சர்பத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கே சித்தர் கோயில் இருக்குது, போனீங்கன்னா இங்கே போயிட்டு வாங்க. சாமி பார்க்க கிளம்பிட்டோங்க. சாமி பார்க்க போகும்போது கரெக்டாக மணி 3 மணி இருக்கும். சாமி பார்க்க இங்கே பாருங்கள், என்னென்னு கேட்டிங்கன்னா கும்பாபிஷேகத்துக்காண்டி கோயில்கள் வந்து கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்குங்க. வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 2025 கும்பாபிஷேகம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, செல்லெல்லாம் கொண்டு போக முடியாது இல்லையா. அதனால் இனி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்ப்போங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் முருகனை நல்லா கண்குளிர முருகனை பார்த்து எங்களுடைய வேண்டுதல்களாக வச்சுட்டு வந்திருக்குறோம். பார்க்கக்கூடிய உங்களுக்கும் எல்லாம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நானும் முருகனை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வண்டிக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னங்க நாங்களும் கிளம்பிட்டோங்க. மறுபடியும் அதே தாமிரபரணி ஆறு தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மணி எப்படியும் 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டு இங்கே வந்து கருப்பட்டி சீரணி எல்லாம் வாங்கினோங்க. தேன் மிட்டாய், சேவு, சிப்ஸு எல்லாமே அந்த கடையில் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்னங்க நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நீங்களும் வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.